அவங்க சர்க்கார் சொல்லியிருக்காங்க, திராவிட சர்க்கார் உட்காந்துருக்காங்க, நம்ம சர்க்கார் உட்காந்துருக்காங்க. வெளியிலேருந்து வரீங்க, நம்ம சர்க்கார் இருக்கிறாங்க, திராவிட சர்க்கார் இருக்கிறாங்க, வெளியிலேருந்து வரீங்க. நம்மளோட கல்வியில் என்ன உயர்வா இருக்கும்? திராவிட சர்க்கார், பெரிய சர்க்கார், நம்ம சர்க்காருடைய சர்க்கார், அவங்களுக்கு நீங்க மதிக்கணும் என்பதாக விளங்கி நம்ம முந்தைய கலந்து அவங்க செய்யக்கூடாது. நமக்கு நம்ம சேர்ப்பான் எந்த அடிப்படையில் நம்ம சேர்த்தான் நீங்க மதிப்பு கொடுக்கணும். இரண்டாவதாக திராவிட ஏன் சேருடைய உயர்வுகள் நமக்கு சொல்றாங்க கேட்டுச்சுன்னா, அந்த யாருக்கும் தெரியாத காலங்களை கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? அல்லா யாரு அதற்கான பெரிய பாக்கியம் என்ன இருக்கு? அல்லா யாரு என்பதை வேறு யாருக்கு தெரியும்? நான் முதலாக சர்க்கார்ட்ட போகும்போது கனிமா வழங்கத்தான் போனேன். லாயிலா வழங்கத்தான் நான் கையத்தையும் வாங்கணும். என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆரம்பத்துல தேவையாண்டா புதுசு அது வர அப்படி எதுவுமே சொல்லுங்க. பல மணி நேரங்கள் இதோட 1 மணி 2 மணிக்கு தான் சர்க்கார் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. 10 மணி காட்டில் உட்காந்தா 1 மணி ஆகும். என்ன பேசுவாங்கன்னா லாயிலா தான் தேவையில்லா புதுசு தேவையாண்டா புதுசு எப்படிலாம் தேவையை புதுசு லாயிலாவுடைய விளக்கம் இஸ்மாயில் லாயிலா விக்கிரிய லாயிலா விக்கிரிய லாயிலா சுகுலே லாயிலா இதை பத்தி தான் பேசுவாங்க. அப்போ அதுக்காக வேண்டிதான் நம்ம ஈமானே பண்ணணும். ஈமான்ல என்ன லாயிலா இல்லைல்லாம் முகமது ரசூல் அந்த ஈமானுடைய அடிப்படையில் நம்ம ஈமான் கொண்டோம், அதை விளங்கணும். எல்லாம் விளங்கிட்டே இருக்கிறோம். அந்த விளக்கத்தை கொண்டு நமக்கு உணர்வு வருதாங்கிறது பின்னாடி அது எந்த அளவுக்கு நான் சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உணர்வு கிடைக்கும். திரும்ப திரும்ப அதை என்ன பேசிட்டு இருக்கோம்? வர என்ன பேசுறோம்? மகான்கள், அவுளியாக்கள், நாதாக்கள் எல்லாமே எதிர்த்து பேசுறாங்க. லாயிலா இல்லல்லாஹ், குர்ஆன், ஹதீஸ், அவர்நாதோட வாழ்க்கை முறை இதை பேசிட்டு இருக்காங்க. அதை கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குது என்று கேட்டால், யாருக்கு பிரயோஜனம் தேவை என்ற நிலையிலே இருக்கிறார்களோ அவருக்கு பிரயோஜனம் கிடைச்சது தான். நாம தெரிஞ்சது தானே. எங்க அலட்சிய போக்கில் உள்ளவர்களுக்கு ஈமான் வலுவடையாது. ஈமான் உயர்வு பாருங்க. இந்த அளவுக்கு அருமையாத்துடைய காலத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில முதலாக ஈமான் கொண்ட ஒரு கணவன் மனைவி 2 பேர். அந்த மனைவியை ஈமான் கொண்டதற்காக, அந்த கணவனை ஈமான் கொண்டதற்காக 2 காலை 2 ஒட்டகத்துல கட்டி வச்சு கலந்து மூத்தாக்கணும். ஒரு ஒட்டகத்துல ஒரு கால இந்த 2 பக்கம் இதே பக்கம் பேரு சாய் பேர் மாட்டேன். என்ன பேர்? சுமையா. சுமையா பெண்ணு சுமையா. இந்த பக்கம் ஓட்டமோட இந்த பக்கம் ஓட்டம் ஓடுங்க கவட்டி திரும்பி சொன்னோம். எதற்காக? ஈமான் ஈமான் கொண்டதற்காக. அதே நேரத்துல இன்னொரு சஹாபி ரசூலை குறைஞ்ச காவிரிகள் பிடிக்க வச்சு லாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதே நீ வாபஸ் வாங்க. ஈமான் கொள்ளலை என்று சொல்லு. முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் ஈடுபடுத்த மாட்டேன்னு சொல்லு. அவர் பின்தொடர மாட்டேன்னு சொல்லு. இல்ல உயிரை எடுத்து பார்த்துருந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு? நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லைன்னு சொன்னேன். இவன் ஈமான் கொண்டதுக்காக கவட்டி கேட்கப்பட்டு இறந்து போனார். இவர் இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னார். கொள்ளும் பிற்பாடு நேர ரசூலிடம் கால கடிக்கிறார். ரசூலுல்லாஹ் இந்த மாதம் அம்மா நடந்து இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நான் உங்களை ஈமான் கொண்டதாக சொல்லலை. செய்ய ததான் உன் உயிரை காப்பாற்றுவதற்காக நீ செய்ய தப்பு தான். கல்வியில என்ன இருக்குன்னு கேட்டாங்க. யாரை சொல்ல உங்க காட்டு எனக்கு மேலான எண்ணம் இல்லை. உயிரை காட்டிலும் உங்களுக்கு நேசிக்கிறாங்க. அதான் போகுது. அப்போ சுபையாவுடைய காலத்துல இருந்த ஒரு நிலைமைக்கு மாற்றமாக பின்ன வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் பலகீனம் வந்துச்சு. எதிர கொள்கை காப்பீர்களுடைய செயற்பாடுல பலகீனம் வந்துச்சு. அதனாலதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ளலன்னு சொல்லுவோம், விட்டுருன்னு சொன்னோம். அதே மாதிரி பிலால் நாயகம் ஈமானுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டு வாபஸ் வாங்க. அவர்கள் அதற்காக எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க, குழுமண்ணில் போட்டாங்க, வதைத்தார்கள், உதைத்தார்கள். அவங்க நாயகம் ரிலீஸ் வாங்கிட்டாங்க இல்லையா? இங்க இருக்க வேண்டி இருக்க வேண்டியதானே இருக்கான்னு. அதை விட்டு நீங்க வெளியே வந்துடு, எங்க கூட சேர்ந்து
அப்போ பொதுவாகவே சஹாபாக்கள் ரொம்ப ஏழை இருந்தார். பசுவாய்ப்புல உள்ளவர்கள் எல்லாமே குறைத்து காக்கிறது. சஹாபாக்கள் அனைவருமே ஏழை தான். என்ன சொன்னாங்க குறைத்து காக்கிறீர்கள்? பாத்தீங்கன்னா சீமா கொண்டு போயிட்டீங்க, ஒரே வறுமை தான், கஷ்டம் நஷ்டம் துன்பம் பிரயோஜனம் மாடி விழுத்து சாமி சேர்ந்துருங்க. குபேர் நான் வாழ வைக்கணும், பசுவாய்ப்பு வாழ வைக்கணும் நம்ம என்று அவர்கள் ஆசை காமித்தார். நிறைய சகாபாக்கள் போகவில்லை. எப்ப போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, கருமநாயகம் கள்ளதாக, அதாவது மேலாகி போயிட்டு வந்தாங்க இல்லையா, மேலாதிக்கு போயிட்டு வந்த உடனே கள்ளதாக மேலாதிக்கு போனார்கள், அல்லாவை சந்தித்தார்கள் என்று பிரகடனப்படுத்தின உடனே சகாபாக்களாக இருந்த துறைக்காக திரும்ப முடிக்காக 2000 பேருக்கு நல்லா பார்த்தாராம், நல்லா பேசினாராம். என்ன பொருளா அப்படிங்கிறது சொல்லி விமானிலே விளைவிட்டாங்க. 2000 பேருக்கு மேலே மறுபடியும் துறை காகிதம். அப்ப அந்த காலத்துல இந்த பிரச்சனை இருக்கதான் சொன்னோம். பைபிள் முகத்தை சொல்லணும். நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, எத்தனை தூண் இருக்குன்னு கேட்டாங்க, பிரயாணத்தை யாரால் போனோம்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டவர்கள் எத்தனை கொண்டவங்க என்ன சொன்னாங்க, ஈமான் கொடுத்துருக்காங்க. அப்துல்லா இப்னு உபை, அப்துல்லா இப்னு உபை சஹாபாக்கள்ல இஸ்லாத்துக்கு ரொம்ப எதிரியா இருந்தவர், விதமான தீங்கு செஞ்சவர். முகமது ரசூல் அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய தலையை பெற்றோர்களுக்கு பரிசு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி அவங்க தேடிக்கிட்டு இருந்தவர். அவர் 2 பிள்ளைகளும் சொல்லுவாங்க, அப்துல்லா இப்னு உபை 2 பிள்ளைகள் சொல்லுவாங்க. பிள்ளைகள் ஒன்றும் செய்ய முடியல, பாப்பா இப்படி விரோதமா இருக்காங்க. இருந்தாலும் ரசூலா சொல்லிட்டே இருப்பாங்க, யார சொல்லலாம், எங்க பாப்பா மன்னிச்சிருந்தேன், பாப்பாக்கு துவா செய்யுங்க அருள் சொல்லிட்டு. அந்த சமயத்துல அப்துல்லா இப்னு உபையுடைய மூத்து வந்த உடனே யார சொல்ற, எங்க பாப்பாக்கு மயிர் தொழுவை குறைசி மகிழ்ச்சி தொழுவை நீ தான் வைக்கணும்னு சொன்னாங்க. குறைசி காபிரா இருந்து இஸ்லாத்துக்கு இவ்வளவு துரோகம் செய்தவருக்கு எப்படி தொழு வைக்க போறீங்க என்பதான் சஹாபாக்கெல்லாம் சுட்டிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மொழிக்கு வந்துட்டாங்க. என்ன மொழிக்கிறாங்கன்னா, தொழு வைக்க போறதா மொழிக்கு வந்துட்டாங்க, 2 பிள்ளைகளுக்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் ஆயத்திறக்காங்க, நபியே முகமது, நீங்கள் அவர்களுக்காக எவ்வளவு துவா செய்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ஆயத்திறக்காங்க. 70 முறை தௌபா செஞ்சாலும் சொல்லலாம், அல்லாஹ் தாலா 70 முறை தௌபா செஞ்சாலும் மன்னிக்க மாட்டேன். அப்புறம் சொல்ல மைய தொழுவு எந்திரிக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறி எந்திரிக்கிறாங்க, துணியை பிடிச்சி கொடுக்குறாங்க. யாரும் சொல்லலாம், ஏன் போறீங்க, அல்லாஹ் தான் சொல்லிட்டாங்க 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன் போறீங்கன்னு. அப்ப சொன்னாங்க 70க்கு மேல கேட்கன்னு. 70 சொன்னாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, 70 கேட்டு மேல நான் கேட்பேன் தௌபா செய்வார்களுக்கா என்று ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. தொழு வைத்தார்கள், எல்லாம் மன்னித்தான். அது முக்கியமான என்னன்னு கேட்டா, அந்த அளவுக்கு வெறுத்தவர்களே ரசூலுல்லாஹ் ஆதரித்தார்கள், மன்னித்தார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு போன 2000 பேர் தொழு வைத்தார்கள். இவ்வளவு பெரிய உயர்ந்து போனாமா, இவ்வளவு தீங்கு சொன்னே ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்களா என்பதாக போன அவ்வளவு பேரும் திரும்புவாங்க. அந்த இஸ்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்குது, பரப்பாடு நடக்கும்போது நாய் நகரெல்லாம் மாமல்ல சொல்ல தரணும். அப்ப எப்போ மனிதனுக்கு உயர்வு தெரியுதோ அந்த உயர்வை கொண்டு தான் அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றி. வியாபாரம் செய்யறோம், வியாபாரத்துல உயர்வு தெரியுது, வியாபாரத்தில் இது போடுறோம், வேலை செய்யறோம், படிக்கிறோம், எல்லாமே உயர்வு தெரியாம யாரும் என்ன செய்வா. அது ஈமான உயர்வுகள் அங்க இருக்கும். சாபாக்கள் மத்தியில் சோகன் நாயகம், உமர் உஸ்மான் நாயகம் இந்த காலங்களில் இந்த ஈமானுடைய உயர்வுகள் அதை சொல்றாங்க. இப்போ உள்ள ஆரிஃபின் அவுலியாக்கள் சொல்றாங்க, இப்போ உள்ள ஈமான் உடையவர்களை அப்போ உள்ள சஹாபாக்கள் பார்த்தா பைத்தியக்காரன். இப்போ உள்ளவர்கள் அப்போ உள்ள சஹாபாக்களை பார்த்தா, அப்போ உள்ள சஹாபாக்கள் இப்போ உள்ள நம்மளை பார்த்தா காஃபிர்னு சொல்றோம்.
இப்போ உள்ள நாம வந்து அப்ப சகாபாக்களை பார்த்தா பைத்தியக்காரன் சொல்றோம். தோட்டத்திலே வித்தியாசம் வச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஈமானுடைய உயர்வுகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டாங்க நசீபா. அது உயர்வுகளை வழங்க வழங்கத்தான் நமக்கு அதில் பார்க்கணும். நான் இல்லைங்க சொல்றோம், தேவை எல்லாம் பூசிக்கிறான்னு சொல்றோம். எத்தனை பேர் தேவை எல்லாம் பூசிக்கிறான்னு சொல்றீங்கல்ல, எப்படி தேவை பூசிக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லி கொடுக்காங்க காபாக்கள் அப்படியாக்கள்லாம் அவன் தான் எதுவும் தேவை பூசிக்கிறான். அடுத்ததுல முன்னேற்ற பாதைக்கு போறதுக்காக வேண்டி தேவையெல்லாம் பூசிதான் சொன்னீங்களே, அப்ப அல்லாஹ் எப்படி நம்ம கூட இருக்கலாம் என்பதாக விளங்கின ஆசைப்பட்டவங்க ரொம்ப கம்மி. எல்லாரும் நம்ம ஆசைப்படும். என்ன காரணம் கேட்டா அவருடைய வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில போகக்கூடிய திங்கிங் பவர் இல்லை. இவன் மட்டும் பண்ணலாம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தக்காத்து கொடுக்கணும், அஞ்சிச்சு. புர்னையில ஒரு மொழிக்குள்ள இருக்கான். ஆம்பளைலாம் பைக் வாங்கினாங்க, போன்ல லேடிஸும் பைக் வாங்கினாங்க. அதுல ஒரு மனைவி, ஒரு கணவனுடைய மனைவி, கணவன் தொழில் வியாபாரம் பண்றாரு. இது இப்போ கடை அப்படின்னு சொன்னா வீட்டுல மாதிரி கடையை வாங்கி கேபிட்டல் முதலீடு பண்ணி வந்து லீஸ் கொடுத்து 1000 2000 இந்த மாதிரி 10 பேர் கடை நான் கட்டிருக்கேன். அவருடைய மனையை பைக் வாங்கிட்டு பைக் வாங்கினா ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. எல்லாருடைய திருப்பால ரொம்ப ஈடுபாடு. அடிக்கடி போன் போடுறது, காரியம் பேசுறது. கணவன் சொன்னாரு, ஒரு தடவை வந்துட்டார் ஏன் பார்க்கணும். அவர் முடிவு இருந்தாங்க. அவர் வந்து இந்த தரிகத்தை கிலாஃப்னு தெரியும். அவர் மனைவி சொல்லியிருக்காங்க, அவர் தபிலிக் ஜமாத்துல உள்ளவருங்க. அதாவது இந்த தரிக்கத்துடைய பாடங்கள் அவங்க யாருக்கும் பிடிக்காது. வந்திருக்கும் போது நாங்க இப்ப நான் சவால் மாசத்துல படம் வந்துருக்கு. ரமதான்ல தான் வரும், சவால்ல வந்துட்டாங்க வாங்க. இது முபாரக். அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காரு. நிறைய வழிகள் நிறைய சீபர் வந்திருக்கும் போது கடைக்கு வந்தேன், சாப்பிட்டோம். அப்புறம் இன்னும் முடிவு இருக்கலாம் இவங்கெல்லாம் என்னோட முடிவு. அப்ப சர்க்காரோட போட்டோ மாட்டிக்கு இந்த போட்டோ எங்க கால் பண்ணிருக்கான் அப்படிலாம் அறிமுகப்படுத்தி சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. பொருளைக்கு வந்தாரு, அவன் மனையை சொல்லி அனுப்பியிருந்தான், இந்த மாதிரி இந்த சர்க்காரங்க இருக்கிறாங்க பார்த்து போயிட்டாரு. போய் அந்த பிள்ளைக்கு சத்தம் போட்டு, நம்ம நேரான வேலை இருக்கிறோம், வேலை வேலைக்கு சொல்லுவோம், நோன்பு வைக்கிறோம், தக்காளி கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் மேம்பட்டமா ஒரு சேவை என்பதாக நீ வழங்கி செயல்படுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு நிறைய வழிகள் நிறையா இருக்கிறதுனால என்னை விட்டுட்டு இந்த பிள்ளை கொடல வெளியே கூப்பிட்டா, இல்லைங்க நான் போத போறேன், மலேசியா போயிட்டு வரலாம், இல்லைங்க நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு தொழுகைலாம் பாதிக்கும். இப்படியே வந்து கணவனுடைய ஆசைகளை தட்டி கழிக்கிட்டே இருந்து. அப்போ உடனே நினைச்சாரு, அவருக்கு ரொம்ப கோவம் வந்து, இந்த மாதிரி கணவனுக்கு தானே முக்கியம், கணவனுடைய பேச்சுக்கு மீறி நீ செய்வீங்க. அப்ப வந்து நான் வேணான்னு சொல்லிட்டா என்ன செய்வீங்க? அப்ப உன் வயல நீ போறாங்க, என் வயல நானும் போறேன், நானும் உன்னை வேணான்னு சொல்லிட்டு வேற ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைட்டு போன போடுங்க. இப்ப கார் இப்படி சொல்றாரு, அது வந்து இல்லை நல்ல வேலை செஞ்சாரு மாப்பிள்ள, உடனே அவர்கிட்ட தரலாம் நிறைய அழியும் சேவை வச்சு நீ வேணான்னு சொல்றேன். ஈடுபாடு குறைச்சிட்டு மாப்பிள்ளை சொல்லிட்டு மாப்பிள்ளை வேலையை கூட போதுன்னு செய்யணும். நீ ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணி மறுபடியும் நீ சொல்லுங்க, அந்த மாதிரி சர்க்கார் நான் விட்டுட்டேன், தொடர்பு இல்லை எனக்கு என்பதா சொல்லி மனம் சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொன்னேன். அது மாதிரி சொன்னாங்க, சந்தோஷம் அடைஞ்சு மாப்பிள்ளையும் பண்ணும் சந்தோஷமா இருந்தான். என்ன சொன்னாங்க, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தக்காத்து கொடுக்குறோம், அஞ்சு செய்யறோம், ஞான தர்மம் செய்யறோம், அல்லா ரசூலுக்கு பணத்தை செய்யறோம், மேம்பட்டவனுக்கு யூஸ் என்று அவர் சொன்ன சந்தோஷம் தான் சொல்றாரு. செய்ய தேவையில்லை உங்களுக்கு, என்னோட மாப்பிள்ளையோட விருப்பம் தானே வந்து நீங்க எப்படி நடக்கணும், மாற்றமா எப்படி நடத்துறீங்க, நீங்க தொழுவதான் செய்றீங்க, நோன்பு வச்சுக்கிட்டு தான் செய்றீங்க. அதனால மாப்பிள்ளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை சந்தோஷப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு கேட்டுக்கணும்னா என்ன சொல்றாங்க, லாயிரம் தேவை என்ன இருக்காது, நம்ம நேரம் வீடு இருக்கிறோமா இல்லையா, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தக்காத்து கொடுக்குறோம், ஆட்சி எல்லாம் செய்யறோம். அந்த நிலையில இருக்கவங்களதான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க.
இங்க பார்த்தாலும் அதான் ஏன் சேவை அவருக்கு என்ன இருக்கு. இப்ப நம்ம வளரணும்னு நமக்கு இல்லையா? சேவை கூட நம்ம என்ன சேவை கூட நமக்கு என்ன தேவை நிலவரத்துக்கு சேவை கொண்டு நாம் என்ன முன்னேற்ற பாதையில போனோம். தாய்லாந்து விளைஞ்சு என்ன முன்னேற்ற பாதையில போனோங்கிறத வளரணுமா இல்லையா? அப்பதானே அதுல ஈடுபாடு வரும். அந்த மாதிரி விளையாடுறதுனாலதான் ஈடுபாடு கம்மி. வளர்ந்துக்கிட்டு போகணும் என்ன கட்டாயம்? வீட்டில் உட்காந்து செஞ்சுட்டு போறேன். தாய்லாந்துல விளைஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நான் கொடுக்குறோம், உங்க இந்த காசு கொடுக்குறோம், என்ன செய்யறோம். இந்த மாதிரி நிறைய மனப்போங்களை ஈமான உறவுகள் வழங்கவில்லை. ஈமான என்ன வழங்கினாங்கன்னா அதுக்குள்ள ஈடுபாடுகள் வரும். அந்த மாதிரி சகவாசம் நீங்க சொன்னா ஈமான பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, போதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இன்னும் கூட காலத்துல இந்த சுயக்குள்ள வாழ்க்கை பாருங்க சொன்னா எப்ப பார்த்தாலும் காசு பத்தி பேசுறேன். பிரச்சனை 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 இப்படிதான் ஓடிட்டு இருக்கு பொது போனா. அந்த மாதிரி வாழ்க்கையில தாய்லாந்து எப்படி வழங்க வைக்கிறது? அதில் உயிர்களை வழங்கணும்னு ஆசை இருந்தா தானே தாய்லாந்து வழங்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆசை இல்லை அப்படிங்கிறப்போ நிர்பந்தமா நம்ம திணிக்க முடியாது இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி தான் இப்ப தயக்கத்து ஒளி இன்னும் அல்லாவோட பெரிய பதில் நமக்கு அல்லா இருக்காங்க. நமக்கு ஈமான் நெசி பார்க்கணும், ஈமான உதவிகளை வழங்கக்கூடிய பாக்கியத்தையே போதிச்சுக்கிட்டே இருக்கணும். வெள்ளதால சொல்ல 12 வருஷ காலம் லாயில தான் வழங்க வைத்தாங்க. என்ன சொன்னாங்க? இதுதான் லாயில இருந்தா தேவையெல்லா போய் செய்யறோம், நம்மளுக்கு இந்த இயக்கம் ஏந்து வச்சிடறோம், இயக்க வைக்கிறோம். இதை சொல்லி சொல்லி அவங்க சாப்பாடு கல்வெட்டுல அல்லோட சொல்லி மகப்பத்து உண்டாக்கும். அப்ப அந்த மாதிரி மகப்பத்து உண்டாக்கக்கூடிய பாடப்பொருள் தான் நடந்துட்டு போகணும். அது எந்த அளவுக்கு விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சமயப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில மன அமைதி சந்தோஷம் நிம்மதி வேணும் என்பதற்காக லாயில வழங்குறது கட்டாயம். அப்ப அந்த நிலைமை வந்தாதான் கடவுள அமைதி சந்தோஷம் நிம்மதி. அப்ப அதுக்காக பாடுபடணும், போதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தடை வரப்படும். தடை வந்து ஈமான பழகணும். தாய்லாந்து இருந்தா கூட ஈமான போயிட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப தடை எப்போ வரும்? வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் போது அல்லாத சொல்லிட்டு அவநம்பிக்கை வரும். அவநம்பிக்கை நம்பிக்கை வர வரும். மறுபடியும் தாய்லாந்து சொல்லி 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 தூக்கிட்டு இருக்கணும் நம்பிக்கை. அது கொண்டுதான் ஈமான் நமக்கு உயர்வு அடையும். அப்படிப்பட்ட உயிர்ந்த ஈமானே அல்லா நமக்கு நிச்சயமாக்கலாம். அதற்கான சந்தோஷப்படுத்தும். சந்தோஷம் அல்ல பெரிய நல்ல நிச்சயம். அதனால ஈமான் நிச்சயம் பார்க்கணும். ஈமான என்ன வழங்கிட்டோம்னா பெருமாள் நமக்கு என்ன வழங்கிட்டாங்க? முஸ்லிமா இருக்கிறோம். முஸ்லிமா இருக்கிறது ஈமானுடைய அதாவது பிரதித்துவம் தானே. முஸ்லிமா இருக்கிறது ஈமானுடைய பிரதிபலிப்பு தானே. ஈமான என்னன்னு வழங்குறதுக்கு அவங்க பயமே இல்லையா? உங்களுக்கு வழங்கி என்ன ஆக போகுது? அதாவது முஸ்லீமா தான் இருக்கிறேன், சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆறாம் வளர்க்கிறேன். இதுக்காக என்ன வேணும்? முஸ்லீமுக்கு என்ன அடையாளம்? நமக்கு லால்பேட்டை சர்க்கார் வந்தோட காலத்துல புறவச்சேரியில எல்லாரும் ஆண் பெண் எல்லாரும் கையில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கலர் தொப்பி, மெரூன் கலர் தொப்பி. பொம்பளைகள் எல்லாத்துக்கும் தசபி இருப்பிடத்தவங்க பக்கத்து பக்கம்லாம் விளப்பாங்க. புறவச்சேரி காலம்னா தசபி அதான் முறி தொங்கு போட்டு விளையாடுறாங்க, முறியில தொங்க போட்டு விளையாடுறான்னு சொல்லுவாங்க. சேப்பத்தை பார்த்தோன்னா தம்பி சிறு வயசு பயணம் இந்த மாதிரி பண்ணலாமா? எப்படி புறவச்சேரி அவங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? இந்த தொப்பி புறவச்சேரி காமிக்கணுமா? பக்கத்துல அடைக்குமானா காப்பூர் நாலி ஊர் எல்லா ஊர்லயும் ரொம்ப ஃபேமஸா போச்சு. பொறுமசரி தொங்கி விட்டு போனா பருவத்து அந்த அளவுக்கு அல்லாவோட பதில கொண்டு தரிக்கிறது புறவச்சேரி மக்கள் எல்லாரும் பயிற்றுவாங்க. அதே மாதிரி பக்கத்துல மஞ்சள் நாகப்பட்டினம் வட்டாரங்கள் புறவாங்க. அப்போ அந்த உயர்வுகள் ஈமானோட உயர்வுகள் வழங்கினா தானே நம்ம அதை ஈடுபட முடியும். ஈமானோட உயர்வை வழங்குறதுப்ப வெறும் லாயிலாம் இல்லைங்க, நான் முஸ்லீமாக தான் இருக்கிறேன் என்ற வழங்கப்படுகிறது ஈமான உயர்வு தெரியாது. இந்த ஈமான உயர்வை பற்றி வழங்கினா தான் அந்த ஈமானுடைய சிக்காமத்து நமக்கு அப்பதான் கவலைகள் சஞ்சலங்கள் குடும்பங்கள் துயரங்கள் போட்டு போகும். அது அடிப்படையான காரணம் நமக்கு வழங்கும். அதுக்காக வேண்டியதான் பாடுபடணும். இப்படிப்பட்ட பாக்கியத்தால அவன் கொடுத்துருக்கான், இன்னும் அதிகமாக கொடுத்து அவனாலே வாழக்கூடிய மாநிலம் ஆக்கியிருப்பான். அது வந்ததுனால வாதம் கற்றுப்பான்.